பாருங்கள், நம்மளோட பர்பி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் உடச்சி நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்ருது குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு பால் பவுடர் வச்சு பர்ஃபி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான முறையில் 5 பொருள் வச்சு பால் பவுடர் 2 கப் அளவு எடுத்துக்கேன். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சுகர் வந்து நல்லா பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பால், 1 கப் அளவுக்கு நெய், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சா 1 கப் அளவுக்கு நெய்யை அது கூட சேர்த்துக்குவோம். கூடவே நம்ம எடுத்து காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலையும் அதோட சேர்த்துக்குவோம் நெய்யோட. இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பால் பவுடரை அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். 1.5 கப் போட்டோம், இன்னும் 1 கப்பு, மொத்தம் 2 கப் அளவுக்கு பால் பவுடர் சொல்லியிருந்தோம். இப்போ 2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கணும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சு கிண்டணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சர்க்கரையை அது கூட சேர்த்துக்குவோம். சர்க்கரை சேர்த்தோன்னா நல்லா மெல்ட் ஆகி தண்ணியாக வரும். சர்க்கரை சேர்த்தோன்னா நல்லா கிளறி விட்டுருவோம். பாருங்க, சர்க்கரை எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்பவே இந்த பேக்கரி ஸ்டைலில் வாங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் நல்லா தித்திப்பாருன்னா இன்னும் ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்குவோம், கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷன் தான். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சக்கரை போடுறதுனால இலகி இருக்குது. இது நல்லா இருக்கட்டும், அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். முதர்ந்ததோட நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நல்லா உருண்டு வருது பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா உருண்டு வருது. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வச்சுருந்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா முதர்ந்ததோட கெட்டியாகி இறுக்கமாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நம்ம அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். இப்போ நான் வந்து எந்த ட்ரேயில் ஊற்றுறோமோ அந்த ட்ரேயில் வந்து நம்ம லைட்டாக நெய் அப்ளை பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கணும். மேலே கொஞ்சம் லைட்டாக டெக்கரேட்டுக்கு கொஞ்சோண்டு பிஸ்தா பருப்பு, கொஞ்சமாக பாதாம், இது லைட்டாக ஒரு ஸ்பூனில் நெய்யை தடவிக்கோங்க. பேக்கில் தடவிட்டு நம்ம இது மாதிரி கரெக்டாக ஷேப் கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறமா பீஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ லைட்டாக ஆறிடுச்சு. இந்த இப்போ ஓரத்தில் இருக்க சைடு எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ப்ளேட்டில் கமுத்திடுவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் தட்டி விட்டு அப்படியே எடுத்துடுவோம். பாருங்கள், நல்லா கீழே ஒட்டாமல் சூப்பராக பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பீஸ் போடலாம். பாருங்கள், நம்மளோட பர்பி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் உடச்சி நல்லா காமிக்கிறேன் பாருங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி சொல்லியாருன்னா பால் பவுடர் இந்த பர்பி சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படி சூப்பராக எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு.
தொட்டு கொஞ்சம் கட்